நம்ம கோசுமல்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பைத்தம்பருப்பு 1 கப்பு, அதை வந்து 2 hours ஊற வச்சுக்கணும். இது ஊற வச்ச பைத்தம்பருப்பு 2 hours அதை எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கேரட் துருவி வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் கொஞ்சம், பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், லெமன் ஜூஸ், மாதுளம்பழம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த மாதுளம்பழம் இதையும் போடலாம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிற பவுலில் பைத்தம்பருப்பை முதல்ல போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறோம். கட் பண்ண சின்ன சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி போடுறோம். அப்புறம் துருவி வச்சிருக்கிற கேரட்டை போடுறோம். பச்சை மிளகாயை போடுறோம். அப்புறம் வெங்காயம் போடுறோம். தேங்காய் துருவல் போடுறோம். உப்பு தேவையான அளவு போடணும். இப்போ இதை முதல்ல ஒரு கலந்துடலாம். அப்புறம் இதுக்கு ஒரு டெம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ லெமன் ஜூஸையும் இதில் கலந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம கடுகு இப்போ தாளித்து, கடுகு பெருங்காயம் தாளித்து இப்போ கொட்ட போகிறோம். கடுகு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடுகு பெருங்காயம் தாளிக்கிறத இப்போ இந்த கோசுமல்லி அந்த கலந்து வச்சுருக்கோம்ல அதோட கொட்ட போகிறோம். இப்போ கலந்துடலாம். என்ன அழகான கலர் இருக்குது பாருங்கள். ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் எல்லா கலர்ஸும் கம்பைன் ஆகி நல்லாயிருக்கு. ரொம்ப ஹெல்த்தி ஃபில்லிங் டிஷ் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோசுமல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.